அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் 14/5/2024 அன்னைக்கு ரிஷபம் அன்னைக்கு பயிற்சியாக இருக்கார். அங்க கிட்டத்தட்ட 32 நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். திரும்பவும் 14/6/2024 அன்னைக்கு ரிஷபமனையிலிருந்து பயிற்சியாகி மிதுனமனையில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த 32 நாட்களும் ரிஷபமனையிலிருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு உங்க அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் கடந்த காலகட்டங்கள்ல சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த உங்க ராசி அதிபதி சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா சூரிய பகவானை பார்த்து சூரியனால கடந்த காலகட்டங்கள்ல சில தொந்தரவுகளை தான் அதிகம் மகர ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிவ வழிபாட்டில் மனம் ஈடுபடும். தீப வழிபாடு செய்யறது விசேஷம். குறிப்பா காலையில எழுந்ததுமே தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய பகவான வணங்கும் போது உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு ஒரு சிலருக்கு அதிகரிக்கும். தெய்வ காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ப்ராப்ளம்ஸ் உண்டாகலாம். அறிவுத்திறன் நல்லா இருக்கும். புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலுமே குழந்தைகளுக்கு சில உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம். உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் செய்வீங்க. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பூர்வீகத்துல வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். பாகப்பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு ஏற்படலாம்ங்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடு கொஞ்சம் குறையலாம். முடிஞ்ச வரைக்கும் கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை தவிர்த்துக்கிட்டு பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறத தவிர்த்துக்கிட்டு உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. காதலால ஒரு சிலருக்கு அவமானம் இருக்கலாம். காதலர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா சூரியன், அவர் பஞ்சமஸ்தானத்துல வரும்போது தேவையில்லாத வம்பு வழக்குகள் உண்டாகலாம். அதனால மன நிம்மதி குறையலாம். ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டில் தடை உண்டாகலாம். தடையை மீறி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கலாம். ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு மனக்குழப்பத்தை அதிகப்படுத்திப்பீங்க. இப்போ உங்க பஞ்சமஸ்தானத்துல அஷ்டமாதிபதி தனிச்சு இல்லாம உங்க விரையாதிபதியும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். வரும் 19ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். என்னதான் சுக்கிரன் சூரியனுக்கு பகை கிரகமா இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற பஞ்சமாதிபதியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதலில் வெற்றி கிடைக்கும். காதலர்கள் பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேருவீங்க. சூரியனால காதலர்களுக்குள்ள சில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலுமே ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால காதலர்களுக்குள்ள அன்பு அதிகரிக்கும்.
பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குழந்தை தாமதம் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானமான 5ஆம் பாவகத்திலேயே சஞ்சாரம் செய்யறதும், அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் குழந்தை பாக்கியத்துல இருந்த கடந்த கால தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். இருந்தாலும் அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.